الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு அதிகமான நிஅமத்துகளை செய்திருக்கிறார். அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு நிஅமத்துகளும் அது நிஅமத்தாக இருக்கிற அதே சந்தர்ப்பம் அது ஒரு அமானத். உலகத்தில் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அத்துணை அருட்கொடைகளும் அமானிதம். அதனால தான் அதை பற்றிய கேள்வி இருக்குது ரப்பிடத்தில். அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பெரிய ஒரு அருளை தந்திருக்கிறான் என்று விளங்குறோம். ஆனா எங்கள்ல அதிகமான பேர் மறந்த ஒன்றுதான் அது அமானிதம். அல்லாஹ் அழகான குடும்பத்தை தந்திருக்கிறான், நல்ல வருமானத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹுடைய நிஅமத் என்பதை விளங்கிய நாம் இது ஒரு அமானத் என்பதை விளங்க தவறிவிட்டோம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுடைய கரங்களில் தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த குழந்தைகள், இது அல்லாஹ்வுடைய அருளாக விளங்கி இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் விளங்க வேண்டிய மிகப்பெரிய விடயம், இது ஒரு அமானிதம். ஏண்ட புள்ள ஏண்ட கையில அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதம். இது ஏண்ட புள்ளதானே, ஏண்ட புள்ளதான். ஆனா அல்லாஹ் ஏண்ட கையில தந்து வச்சிருக்கிற அமானிதம். ஏண்ட ஸ்டைல்ல வளர்க்கேலா, நான் நினைச்சதை கொடுக்கேலா. அமானிதம் என்றா இன்னொருவர் எங்கட கையில தந்திருக்கிறார், முறையா பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கேட்கிற நேரம் முறையாக திருப்பி கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபில சொல்றாங்க, இன்னல் வலத அமானத்துன் இந்த வாலிதை. புள்ள உம்மட வாப்பட கையில் இருக்கிற அமானிதம். அந்த புள்ளைட கல்வி இருக்குதே, பெருமதியான மாணிக்கம். எந்த புள்ளைட கல்வும் ஊத்தையான நிலையில உலகத்துக்கு வாரதில்லை. சுத்தமா ரப்புதாரான், பரிசுத்தமாதாரான், வெளிச்சமான நிலையில தாரான். எங்கட இந்த உலகத்துக்கு வார எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் வாரா.
குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. யாரும் பாவமான சிந்தனையோட உலகத்தில் பிறக்கிறது இல்ல. யாரு அதை போடுற வெளிச்சமான உள்ளங்களை இருளாக மாற்றுவது யார்? உம்மாவும் பாப்பாவும். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி. வாப்பா உம்மதான் ஈமானோட பிறந்த கல்வ ஈமான் இல்லாத கல்வாக மாத்திர. கண்ணியமானவர்களே, எங்கட புள்ளகள கல்வி இருக்குதே வெளிச்சமானது, பரிசுத்தமானது, ஈமான் நிரம்பியது. அதை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், முறையாக பராமரிக்கணும். நாங்க நினைச்சதை எல்லாம் அந்த கல்வில கொண்டு போய் போட ஏலா. ஏண்ட புள்ளதானே, நான் வேண்டியதை கொடுப்பேன் ஏலா. ரப்பு எங்கட கையில தந்திருக்கிற வெளிச்சமான கல்வனை அதை வெளிச்சமாகவே பராமரிக்கணும். அந்த கல்வில வெளிச்சத்தை போடணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க எதை போட்டிக்கிறோம்? எங்கட புள்ளகள கல்வில எதை போட்டிக்கிறோம்? எதை கொடுத்திருக்கிறோம்? என் பிள்ளையிட கல்வில நான் ஒரு விஷயத்தை விதைக்கிறேன்டா, அதை பத்தி நான் யோசிக்கணும். இது அந்த கல்விக்கு பொருத்தமானதுதானா? இத சொல்லிக் கொடுக்கலாமா? இத படிச்சு கொடுக்கலாமா? இத உள்ளத்துல போடலாமா? இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்ல. ஏண்ட நானா அவருட புள்ளைய அங்க அனுப்பினார். எங்கட பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அவங்களோட புள்ளகளை இந்த வழியில அனுப்பினாங்க. அதனால அவங்க இப்படி உருவாகி வந்துட்டாங்க, இந்த இடத்தில் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நானும் ஏண்ட புள்ளைய அங்க அனுப்பினால் அங்குள்ளவர்கள் கல்வியில் எதை விதைப்பார்கள் தெரியா? அதை நாங்க பார்க்கறல்ல. போறாரு வாராரு, ஏண்ட புள்ளையிட கல்வியில என்ன வளருது உம்மாக்கும் தெரியா, வாப்பாக்கும் தெரியா. கண்ணியமானவர்களே, இத பத்தி யோசிக்க கடமைப்பட்டவங்க நாங்க. எதை போடணும், எதை கொடுக்கணும், எதை விதைக்கணும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எல்லாரும் மௌத்தாக இருக்கிறோம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க மௌத்தாகிட்டாங்க. மௌத்தாகினோன்னா கபர் இல்ல, எங்கள்கிட்ட சில கேள்வி இருக்குது. மன் ரப்புக, உங்களோட ரப்பு யார்? உங்களோட நபி யார்? உங்களோட வேதம் என்ன? இதுதான் நாங்க படிக்க வேண்டிய பாடம். நாங்க எங்களோட புள்ளகளுக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய பாடம். இது பாடமாக்கி பதில் எழுதேலா? என்ற ரப்பு யார் என்றா நான் அல்லான்னு சொல்லுவேன். என்ற பிள்ளைகள் தெரியும். கல்வில ஆழமா பதியணும். என்ற பிள்ளைக்கு நான் ரப்ப பத்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? குர்ஆனை சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? எல்லாம் சொல்லிக் கொடுத்தாச்சு. ஆனா இதுகளை சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் தயங்குறோம், பின்னுக்காகிறோம், யோசிக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைக்கு இது தேவைதானா? இந்த சின்ன பிள்ளைக்கு இது தேவைதானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7-8 வயசு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தாங்க? அவங்கட காலத்தில் இருந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தாங்க? அவங்கட கல்வில எதை போட்டாங்க? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். ஏதாவது தேவையா? சாப்பாடு வேணுமா? வாகனம் வேணுமா? வீடு வேணுமா? உடுப்பு வேணுமா? விளையாட்டு சாமான் வேணுமா? அல்லாஹ்கிட்ட கேளுங்க. இது குடும்ப பொறுப்புதாரிக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அல்ல. இந்த பாடம் சொல்லிக் கொடுத்தது 7 வயசு பிள்ளைக்கு. ஒரு வாப்பா கிரேட் 1
ஒரு மகனை கூட்டி உட்கார வச்சு, பாப்பா உங்களுக்கு என்ன சரி வேணும்டா நீங்க அல்லாட்ட தான் கேட்கணும், சாப்பாடு வேணும்டா அல்லாட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு வாப்பா சொன்னா சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்க. இது இந்த பிள்ளைக்கு விளங்கவா போகுது? இது இந்த பிள்ளைக்கு விளங்கவா போகுது? அது அந்த பிள்ளைக்கு விளங்க ஏலா? எவ்வளவு பெரிய பெரிய பாடம் எல்லாம் படிக்கிற புள்ள, எத்தனையோ பாசைகளை பேசுகின்ற புள்ள, அல்லாஹ்வை விளங்கலா? அதை படிச்சு கொடுக்க தயார் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லிக் கொடுக்க தயார் இல்ல. அதை பத்தி தெரியா. கிரேட் 1, 2ல படிக்கிற புள்ள ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி 5 வசனம். புள்ளைக்கு தெரியா? வீட்டுல வந்து வாப்பட்ட கேட்டா வாப்பாக்கு தெரியா? உம்மட்ட கேட்டா உம்மாக்கு தெரியா? ஊரில் உள்ள ஒரு ஆலிமை நாடி சென்று அங்க கொடுத்துதான் எழுதி எடுக்கணும். உலகத்தில் முதலாக படிக்க வேண்டிய மனிதர் இவர். ஆனா அவரை பத்தி ஒருத்தருக்கும் தெரியா. குடும்பத்தில் நடிகர்களை தெரியும், டீம்ல யார் யார் ஈக்கிற விளையாட்டு வீரர்கள் தெரியும், பேரெல்லாம் பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி படிக்கல. இந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி அது தெரிஞ்சிருக்க போகுது? எல்லாமே தெரிஞ்ச இந்த பிள்ளைக்கு அது தெரியா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுகள் தான் எங்கட புள்ளகள் முதலாவது படிக்க வேண்டிய பாடம். குர்ஆனை சொல்லிக் கொடுக்கல இன்னும் எங்கட புள்ளைக்கு. அதெல்லாம் நாங்க சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்க தயார் இல்ல. யோசிக்கிறோம், இந்த புள்ளைக்கு இந்த சின்ன வயசுல குர்ஆனை கொடுக்கணுமா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கட வாப்பா அவங்கட சிறுபிராயத்தில் சிறார்களோடு விளையாடுகின்ற காலத்தில் அவங்கட கையில வாங்கி கொடுத்தது குர்ஆன. அதோட தான் அவங்களோட சிறுபிராயத்தை கழிச்சிருக்கிறாங்க. வீணாயிட்டாங்களா? குர்ஆன கையில எடுத்தவங்க வீணாகினாங்களா? அல்லாஹ்வை கல்புல எடுத்தவங்க வீணாகினாங்களா? குர்ஆன படிச்சவங்க வீணாகினாங்களா? ஆனா இதெல்லாம் வளர்ந்து படிப்பாங்க, பெருசாகின பிறகு படிப்பாங்க அப்படின்னு நாங்க விட்டு வைக்கிறோம். ஆனா அடுத்ததையெல்லாம் கொடுத்தாச்சு. வேண்டிய பாசையில பேசுவாரு. 3-4 வயசுலயே எல்லா ஸ்போர்ட்ஸ் கிளப்லையும் சேர்த்தாச்சு. 6 மணிக்கு எங்கட 3 வயசு 5 வயசு புள்ள கிரவுண்ட்ல. கண்ணியமானவர்களே, தவறா விளங்க வானம், எதையும் படிக்க வானம் சொல்லல்ல, எந்த துறையிலையும் நாங்க வளரக்கூடாது சொல்லல்ல. ஆனா அடிப்படையானதை மறந்து படிக்க வேண்டியதை படிக்காம, தெரிஞ்சிருக்க வேண்டியதை தெரியாம உலகத்தில் எதை படிச்சாலும் முன்னேறலாம், எதை படிச்சாலும் சாதிக்கலாம். ஒவ்வொரு உம்மாவும் பாப்பாவும் இந்த உலகத்தில் நாங்க படைக்கிற ஆக பெரிய சாதனை என்ன தெரியுமா? எங்கட புள்ளகளை இந்த வழியில உருவாக்கி விடணும். உம்மாவும் பாப்பாவும் புள்ளைய நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. என்ன சந்தோஷம்? புள்ள வளர்ந்துட்டாரு, புள்ள ஆளாகிட்டாரு, புள்ள ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு, சொந்த ஊடொண்டு கட்டிட்டாரு, சொந்தமா ஒரு வருமானத்துக்கு வழி பார்த்துட்டாரு, யார்கிட்டையும் கை நீட்டுறார் இல்ல, எங்களுக்கு நிறைய செலவழிக்கிறார், எங்களை பார்க்கிறார், எங்களை பராமரிக்கிறார். நல்ல விஷயம், சந்தோஷப்படணும். அவங்கள நினைச்சு சந்தோஷப்படணும், மறந்துடக்கூடாது. ஒரு நாள் இன்றைக்கு கண் திறந்திருக்கிற நாங்க நாளைக்கு கண் மூடுவோம். கண் மூடுவோம். நாங்க கண்ணை மூடினதுக்கு பின்னாலையும் எங்கட புள்ளகளால எங்களுக்கு கண் குளிர்ச்சி வேணும். ஜனாசாவை கொண்டு வந்து வைப்பாங்க. வாப்பட ஜனாசாவை
உம்மட ஜனாசாவ மகன் தொழுவிக்கிறது தான் மிக பொருத்தம் என்றாகின உள்ளவங்க சொல்லுவாங்க. மகன் வருவார், வெக்கம் தெரியா சொல்லேலா, ஏலா சொல்லேலா, அவர் தக்பீர் கற்றார். அவர் உலமாக்களிடத்துல கேளுங்க, அவர் சொல்ற தக்பீர்ல, அவர் சொல்ற அல்லாஹு அக்பர்ல விளங்கும் அவருடைய சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி இருக்கும். முறையா தக்பீர சொல்ல தெரியா, முறையா ஃபாத்திஹா ஓத தெரியா, ஜனாசால வாப்பாவுக்காக கேட்கிற துஆ பாடவில்லை. இந்த மகனால அந்த வாப்பாவுக்கு ஒரு துஆ செய்ய தெரியாண்டா ஒவ்வொரு உம்மாவும் வாப்பாவும் என்ன சாதிச்சுகிறோம் பூமிக்கு மேல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது உண்மை. நிறைய பேருக்கு ஃபாத்திஹா தெரியா, நிறைய பேருக்கு குர்ஆன் தெரியா, நிறைய பேருட கல்வில வெளிச்சம் இல்ல, இருட்டு நிறைஞ்சி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட கல்புக்குள்ள குர்ஆன் வரணும், குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கணும், மார்க்கத்துக்கு நேரம் கொடுக்கணும், மார்க்கத்தை கொண்டு எங்கட கல்வி வெளிச்சமாகணும். ரமதானும் வருகிறது, கூடுதலாக எங்கட கல்வை நாங்க வெளிச்சமாக்கிக் கொள்ள முயற்சி செய்யணும். இல்லண்டா எங்கட புள்ளகளை நினைச்சு கண்ணீர் வடிப்போம். பெரிய பட்டதாரி உம்மா வாப்பா பொன்னாட போத்தப்படுறாங்க. ஏண்டா மகன் அவ்வளவு படிச்சிருக்கிறார், பட்டத்தோட வருகிறார், மிகப்பெரிய பெருபேரோட வருகிறார். இவ்வளோ படிச்சிருக்கிறவரை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கண்டா ஒரு மாசம் எடுக்குது அவருடைய ஃபாத்திஹாவை திருத்த. 16 வயசு, ஆனா குர்ஆன் தெரியா, குர்ஆனை படிக்கல. இதுதான் எங்களோட சமூகம் சருகிறதுக்கு காரணம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசுல பாடம் சொல்லி கொடுத்தாங்க, கல்புல வெளிச்சத்தை போட்டாங்க. 2-3 வருடம் கழியுது, சாட்சி வீட்டுக்கு போனாங்க. சாட்சி, இன்றைக்கு இரவு நான் இங்க தங்கணும். எதுக்கு பாப்பா இந்த வீட்டுல தங்க பாக்குறாய்? மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 10 வயசு புள்ள, 10 வயசு சிறுவனுடைய வாயிலிருந்து வார பதில் என்ன? சாட்சி, இன்னைக்கு நான் உங்களோட வீட்டுல தங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு நேர தஹஜ்ஜுத் தொழுக எப்படின்னு பார்த்து படிக்க போறேன். ஃபர்த தேடி போகல, வாஜிப தேடி போகல, சுன்னத்தை தேடி போறார். 10 வயசு புள்ள. காரணம் எப்படி உருவாகினாங்க? அவங்கள கல்வில போடப்பட வேண்டியது போடப்பட்டுச்சு. அதனால சுன்னத்தை தேடினாங்க, பருத தேடினாங்க, நல்லதை தேடினாங்க, வெளிச்சத்தை தேடினாங்க. இன்றைக்கு எங்கட புள்ளகளோட கல்வில இருட்டு நிறைஞ்சி, வெளிச்சம் இல்ல, குர்ஆன் இல்ல, ஒரு ஆயத்தும் இல்ல. அதனால எங்கட புள்ளகள் தேடுறது பாவத்தை. பாவத்துக்காக பல மணி நேரம் போறாங்க, பல 100 கிலோமீட்டர் போறாங்க. ஒன்றுக்கும் இல்ல பாவம் செய்ய, பல ஆயிரம் செலவழிக்கிறாங்க. உம்மாவும் பாப்பாவும் புள்ளகள் வெளியே போய் வரும் வரையில நெருப்ப கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க புள்ள எங்க போவானோ, என்ன செய்வானோ, எப்படி திரும்புவானோ, போற மாதிரி வருவானோ தெரியா. எவ்வளோண்டு புள்ளைக்கு பின்னால ஓடேலும், எவ்வளோ எங்கட புள்ளகளை விரட்டாலும் ஏலா. எங்கட புள்ளகளை விரட்ட தேவையில்ல, பின்னால ஓட தேவையில்ல, அவ்வளவு பார்க்க தேவையில்ல.
கல்புல வெளிச்சத்தை போட்டிருந்தால், கண்ணியமானவர்களே, நாங்களும் உம்மா வாப்பா நாங்களும் முதலாவது எங்கட கல்பை வெளிச்சமாக்கணும், குர்ஆனை கொண்டு வெளிச்சமாக்கணும், அல்லாஹ்வை கொண்டு வெளிச்சமாக்கணும். இருக்க வேண்டியது எங்கட கல்புக்கும் வரணும். அதே நேரம் எங்கட புள்ளகளோட கல்புலையும் நாங்க அதை போடணும். இன்னைக்கு ஏதேதோ வழியை தெரிவு செஞ்சு அனுப்பி வச்சிருக்கிறோம். அந்தந்த துறையில் அவங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், எந்த துறையிலையும் அவங்கள அனுப்ப வானம், படிக்க வைக்க வானம் என்று சொல்றதில்ல. ஆனால் அடிப்படையானதை மறந்து கொடுக்க வேண்டியதை கொடுக்காம, வெளிச்சத்தை கல்வில போடாம, அந்த புள்ளகளை எவ்வளவு உச்சம் அனுப்பினாலும் உலகத்திலையும் அவங்களால வெத்த ஏலா, நாளைக்கு ஆகிராலையும் அவங்க வெத்த மாட்டாங்க. அவங்களுக்குரிய தோல்வி நிச்சயம். கண்ணியமானவர்களே, நாங்களும் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாகவும் குர்ஆனை கல்வில எடுப்போம், எங்கட கல்வை வெளிச்சமாக்குவோம். படிக்க வேண்டியத முதலாவது மறக்காம படிப்போம். எங்கட புள்ளகளுக்கும் முறையானத, தேவையானத, வெளிச்சமானத அவங்கட கல்வில போடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக, எங்கட உள்ளங்களை சுத்தப்படுத்துவாயாக, பிரகாசமாக்குவாயாக, அதற்குள்ளால் இருக்கிற அழுக்குகளை இல்லாமக்குவாயாக, எங்கட புள்ளகளை எங்கட கண்குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக. எந்த கட்டத்திலையும் எங்கட புள்ளகளை எங்கட கண்ணீருக்கு காரணமாக ஆக்கிறாதே ரப்பே. துன்யாலையும் ஆகிராலையும் தோல்வி அடையாத, வெற்றி அடைஞ்ச சீதேவிகளாக எங்களை, எங்கட புள்ளகளை, எங்கட மனைவி மக்களை, எங்கட குடும்பத்தை எல்லாரையும் ஆக்குவாயாக. வாஹிரு தஅவானா